சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அதிர்ஷ்டமே இல்லை, எப்பொழுதும் அதிர்ஷ்டம் இல்லாதவளாகவே இருக்கின்றேன். எதற்காக என்னுடைய வாழ்வில் அதிர்ஷ்டம் இல்லாமல் இவ்வளவு அசிங்கப்படுகின்றேன்? எல்லோரும் என்னை எப்பொழுதுமே பிறந்ததிலிருந்து இவள் அதிர்ஷ்டமே இல்லாதவள், இவளுக்கு என்று ஒரு பொருளை வாங்கி வைத்தால் அது காணாமல் போகும், இல்லைனா தேவையில்லாமல் அது ஏதாவது ஒரு விஷயமாகும். இவள் அதிர்ஷ்டமே இல்லாதவன் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் என்று கவலைப்படுகிறாய். சில சமயம் யாருக்கும் தெரியாமல் அழுகவும் செய்கிறாய். இந்த சிறு வயதில் உனக்கு இப்படி ஒரு கஷ்டம், இதிலிருந்து மீண்டு வருவோமா என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். நீ பாசம் வைத்து நீ பாவம், சீக்கிரமாகவே உன்னுடைய பாவத்தை நான் போக்கி பல நல்லதுகளை உன் வாழ்வில் நான் செய்வேன். நீ எல்லோருக்கும் செய்த காலம் போய் உன்னை பார்த்த அனைவரும் பாவம் என்று சொல்லும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டதே என்று கவலைப்படாதே. இந்த நிலைமையானது மாறும். நீ எதிர்பார்த்தாயா உனக்கு இப்படி ஒரு சோதனையான காலம் வரும் என்று? எவ்வளவு வசதி வாய்ப்புகளுடன் இருந்தாய், திடீரென்று இப்படிப்பட்ட நிலைமை வந்தது. நினைத்தது கவலைப்படாதே. இந்த நிலைமை அது பயங்கர சீக்கிரமாக உன் வாழ்வில் இருந்து அகற்றப்படும். புதுமையான நல்ல தெளிவான உன் வாழ்க்கையானது அமைத்து தரப்படும். நீ என்னுடைய பொன்னான குழந்தை, யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு துரோகமும் நினைக்காத அன்பான குழந்தை. சீக்கிரம் உன்னுடைய அனைத்து கவலைகளையும் மாற்றி சந்தோஷம் என்னும் வாழ்க்கையை உனக்கு தருவேன். ஆனால் நீ இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நன்றாக புரிந்து கொள், தெரிந்து கொள். என்ன தெரியுமா? உன்னுடைய இஷ்ட தெய்வம் இல்லை, உன்னுடைய குலதெய்வம் இதில் ஏதாவது ஒன்று. மூல மந்திரம் உன்னுடைய வாயில் எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டே இரு. மூல மந்திரம் எப்பொழுதும் உன்னை காவல் காக்கும். ஒன்று தெரிந்து கொள். ஒன்று காலை எழுந்தவுடன், இல்லை இரவு தூங்கும் பொழுது. 2 வேளையுமே அந்த மந்திரத்தை நீ சொல்லும் பொழுது அந்த தெய்வத்தினுடைய சக்தியானது உன்னுடைய வாழ்வில் நிலைத்திருக்கும். உன்னுடைய சொந்த கிரகமானது உனக்கு கிடைக்கும். நீயும் உன் குடும்பமும் பல்லாண்டு காலங்கள் சந்தோஷமாகவே எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் வாழ்ந்து உன்னுடைய குடும்பம் மனதில் அடுத்தடுத்த தலைமுறைக்கு நல்ல முறையாகவே செலுத்தி வரும். அதனால் எதையும் நினைத்து கவலைப்படாதே. இதை நான் சொன்னதையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. ஏனென்றால் முதலில் நீ செய், நிச்சயமாகவே அது வெற்றி பெறும். என்னுடைய குழந்தைக்கு நான் இந்த வழியை சொன்னேன் என்றால் வாழ்க்கையில் மிக மிக அதிகமான கஷ்டத்தை நீ பார்ப்பாய். அதனால்தான் இந்த சூட்சும வழியை நான் உனக்காக சொன்னேன். தைரியமாக நான் சொன்னதை மட்டும் செய்து கொண்டிருக்கும் பொழுதே உன்னுடைய வாழ்வில் அதிகமான மாற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் தேடி ஓடி வரும். தைரியமாக இரு. எந்த நாளும் எப்பொழுதும் யாரை கண்டும் எப்பொழுதும் அஞ்சி பயந்து நடுங்கியிருக்காதே. உனக்காக நான் இருக்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.